ராம் ராம். வாசாம் நிஜாங்கரசிகாம் பிரசமேக்ஷமானோ வக்த்ராரவிந்த விநிவேஷித பாஞ்சஜன்யः வர்ணத்ரிகோணருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி. ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் 2வது ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகர் கோபால மந்திரத்தை ஸ்தோத்திர ரூபமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. உபாசகார்கள், கோபால உபாசகார்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா உட்காந்துப்பா. உட்காந்து அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸ்ரீயந்திரத்துக்கு நடுவில் இன்னொரு யந்திரமானத்தில் கோபாலனை வச்சு அந்த கோபாலனை ரசிப்பாளாம். அப்பேற்பட்ட கோபாலன் அவன் யந்திராதி யந்திரன் தந்திராதிராஜன் அப்படின்னா அவன் பரத்துவம், எந்த யந்திரமும் எந்த தந்திரமும் அவனை பைண்ட் பண்ண முடியாது. ஸோ இவன் ஓடி போயிட்டு போகிறானே சொல்லிட்டு யார் மடியில் உட்காந்துருப்பான் அப்படின்னா, இங்கே வா வா என்னது சொல்கிறார் அப்படின்னா அந்த வாக்தேவியானவளே அப்படின்னா சரஸ்வதியானவளே அவளோட மடியில் இவனை வச்சுருப்பானா. இவன் வாயில் சங்க வச்சுட்டு உக்காந்துருப்பானா அப்படின்னா இவன் வேதங்களே வப்பு எடுத்து வந்தவன். ஓகேயா? ஸோ அப்பேற்பட்டவன். இதுதான் ஆக்சுவலி இதோட அர்த்தம். ஆனால் சில பேர் இதை ரொம்ப அழகாக சேவிப்பா இந்த ஸ்தோத்திரத்தை. யசோதா மடியில், இது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நினச்சிக்கோங்க மனசால். யசோதை உட்காந்துருக்கா, யசோதை மடியில் குட்டி கண்ணன் படுத்துன்னு இருக்கான். அந்த கண்ணன் ரொம்ப அழகான சௌந்தரியமான குழந்தை. அந்த சௌந்தரியத்தை யசோதை பார்த்து பார்த்து ரசிப்பாளாம். அப்பேற்பட்ட சௌந்தரியத்தை ரசித்து என்ன பண்ணுவாளாம், இவளுக்கு பால் பொங்கிடுமா மார்பிலேருந்து. அந்த பொங்குற மார்பை எடுத்து இவன் வாயில் வைக்கும்போது பாஞ்சஜன்யத்தையே எடுத்து வாயில் வச்ச மாதிரி இருக்குமா. அப்பேற்பட்ட ஒரு அழகான ரூபம் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். அப்பேற்பட்ட கோபர்கள் அப்படின்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவன்தான் பரத்துவம். அந்த பரத்துவமானவனே யசோதை மடியில் உட்காந்து பால் குடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா எவ்வளோ அழகான ஒரு ஸ்தோத்திரம், எவ்வளோ அழகான வர்ணனை. அப்பேற்பட்ட அழகான வர்ணனையை இங்கே நம்மளுக்கு குழந்தை பால் குடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக, கண்ணனே நீ அப்பேற்பட்ட ஒரு பரத்துவம், அந்த பரத்துவமே யசோதா மார்பிலேருந்து பால் குடிச்சுட்டுக்கிற மாதிரி சௌந்தரியத்தை இங்கே வர்ணனம் நம்மளுக்கு பண்ணுறார். ஸோ இந்த அம்மாவின் மடியில் படுத்துண்டு பால் குடிக்கிற அழகான குழந்தை முதல் லீலையானது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது, ஆம்னாய கந்தி ருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்திரா விலேக்ஷண மனுக்ஷண மந்தஹாசம் கோபாலடிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாக பிராணஸ்தனன்யதனவை தயமவைமி பரம் புமாம்சம். ஸோ என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னா, இந்த சாதாரணமாக குழந்தைகளுக்கு லங்ஸு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏன்னா அதுக்கு ப்ரீதிங் பண்ணாது ஊம்புள்ள. ஸோ வெளியில் தான் அதுக்கு ப்ரீதிங் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு அந்த அழதான் அதுகளோட லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி லங்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஈவன் பரமபுருஷன் இந்த மாதிரி ஒரு வப்பூவில் இருக்கான். குழந்தைகள் அழுதுதுன்னா நடுவில் சிரிக்காது. இவன் பரமபுருஷன்னு நடுவில் காமிக்கணுமே, அதுக்காக இவன் அழுது என்ன பண்ணினாங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தில் அந்த பரமபுருஷனோட அந்த சுவாசம் வேதம். இது நம்மளுக்கு பட்டதிரிலும் ஆக்சுவலி சொல்வார், இவனோட சுவாசங்களே வேதங்கள். ஓகேயா? விராட் ஸ்வரூபத்தில் வரும். ஓகேயா? அப்பேற்பட்ட இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அம்மா கிட்ட பால் சாப்பிட்டுன்னு இருக்கான். அவளுக்கு ரொம்ப டயர்டாயிடுறது. இவனாக பால் சாப்பிட்றது நிறுத்த மாட்டேங்கிறான் அன்றைக்கின்னு பார்த்து. அந்த காலத்தில் வெட் நர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாள். அவளுக்கு வேலை என்னென்னா அம்மாவுக்கு டயர்டாச்சுன்னா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு ரொம்ப அழகான ஸ்திரீ. அழகு அப்படின்னாலே மாயை. அதுக்கு தான் சொல்லுவோம், பெருமாளோட சிரிப்பு மாயை அப்படின்ட்டு சொல்லுவோம்.
ஸோ அதனால் விராட் புருஷன்லேயும் அதுதானே வந்து வரும். பெருமாளோட சிரிப்புலேருந்து தான் மாயை வந்தது. அவ்வளோ அழகான சிரிப்பு. ஸோ ரொம்ப அழகான ஸ்திரீ வந்து வர, அந்த அழகில் வந்து பாதி வில்லேஜில் இருக்கிறவாள்லாம் மை மறந்து போயிட்டா. மாயையில் எப்படி நம்ம மை மறந்து போவோமோ அந்த மாதிரி மாயையில் மை மறந்து போகாத ஒரு விஷயம் யாருன்னா அந்த பரம்பொருள் மட்டும்தான், அந்த பரத்துவம் மட்டும்தான். அந்த பரத்துவம் ஞானம் வரவாளுக்கு வந்து மாயை அப்படிங்கிறது வந்து மை மறக்காமல் வந்து இருப்பாள். ஸோ அதனால் அப்பேற்பட்ட பரத்துவம் அவன் அன்றைக்கி வந்து இவள் வெட் நர்ஸாக வர ஒருத்தி ஸ்திரீ. அவள் வந்து குழந்தைய வாங்கிக்கிறா யசோதை கிட்டேருந்து டயர்டானதுனால. இவன் என்ன பண்ணுறான், இவன் அழறானான். அன்றைக்கி வந்து ரொம்ப அழுது பால் சாப்பிட்டுருக்கான். இவன் அழறானான். இவன் அழறது வந்து ஓகே, குழந்தைகள் அழும், ஆனால் குழந்தைகள் நடுவில் சிரிக்காதான். இவன் என்ன பண்ணுறானா, அன்றைக்கி அழுது சிரிச்சுட்டு இருந்தானா நடுவில். அது எதுக்காக அப்படின்னா வந்து இந்த அழுகைக்கு பின்னாடி சிரிப்பு தான் வந்து காரணம். ஏன் அப்படின்னா மாயா கம்சனோட ஒரு ராட்சசி வந்து கம்சன் ஆக்னையினால் பூதனாவாக வந்து வந்திருக்கா. அந்த பூதனா ஆனவளை பார்த்து இவன் அழறான் சிரிக்கிறான். அப்படியே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, குழந்தைகள் ஜென்ரலி அம்மாவை தவிர வேறு ஒருத்தர்கிட்ட பால் சாப்பிட்றது கஷ்டம். ஆனால் இவன் என்ன பண்ணினான்னா, இவன் எனக்கு பாலை கொடுன்னு வாங்கி குடித்தானா. பாலை மட்டும் குடித்தானா, அவளோட பிராணனையே வந்து குடிச்சிட்டானா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இவனுக்கு தெரியும் அந்த ஒரு குட்டி குழந்தை அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா ஏமாந்துருவோம். அது பரமபுருஷன். அந்த பரமபுருஷனுக்கு வந்து தெரியும் இது வந்து ராட்சசின்னு. ஸோ வந்து மாயா அப்படிங்கிற பூதனையோட பிராணனையே வந்து குடிச்சிட்டானா. ஸோ பரமாத்மாவால் தான் வந்து மாயாவை வந்து நீக்க முடியும். ஸோ அந்த மாயாவானதை நீக்கிடுத்து அப்படின்னா, மாயாவோட பிராணனை வந்து குடிச்சிட்டான் அப்படின்னா வந்து மாயாவோட விஷத்தை முழுக்க குடிச்சு பிராணனையும் குடித்தான் அப்படின்னா மாயாவே இல்லை நம்மளுக்குன்னா, மாயாவையே அவன் உறிஞ்சிட்டான் நம்ம கிட்டேருந்துன்னா பாக்கி என்ன நம்மளுக்கு முமுக்ஷு அப்படிங்கிற மோக்ஷம்தான். ஸோ இப்பேற்பட்ட பால் குடிக்கிற குழந்தை முமுக்ஷு கொடுக்கும். ஏன்னா அதோட சுவாசமே வந்து வேதம் அப்படின்ட்டு நம்மளுக்கு சுவாமி தேசிகர் சொல்கிறார்.